வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை சேலம் அல்லது ஈரோட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒன் டே அதிகமாக க்ரௌட் இல்லாத ஒரு சூப்பரான மலை பிரதேசத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். டெக்ஸ்டைல் பிஸ்னஸை முதன்மையாக வச்சு செயல்பட்டு வர ஈரோடு மாவட்டத்துக்கு பல சிறப்புகள் இருக்குது. அதில் ஒரு சிறப்பு தான் இந்த காளிங்கராயன் அணைக்கட்டு அப்படிங்கிறது. சுமார் 750 வருஷத்துக்கு முன்னாடியே நீர் மேலாண்மையை மிகச்சிறப்பாக செயல்படுத்தி ஒரு 50,000க்கும் அதிகமான விளைநிலங்களுக்கு தடையற்ற நீர்ப்பாசனத்தை உருவாக்கி கொடுத்துருக்கிறது தான் இந்த காளிங்கராயன் அணைக்கட்டு அப்படிங்கிறது. தன்னோட ஆளுகைக்கு உட்பட்ட மண்ணை எதுக்குமே உதவாத மண் அப்படின்னு ஒரு சிலர் பொதுவெளியில் கேவலமாக பேசினதை பழிவாங்கிற விதமாக ஒரு 12 ஆண்டுகளுக்கு கடினமான உழைப்பினால் வெறும் 30 கிலோமீட்டரில் கொண்டு வரக்கூடிய கால்வாயை வளைச்சி நெளிச்சு 55 கிலோமீட்டராக உருவாக்கி, அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து வர எந்த பலனும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேறு ஊருக்கு மாறி போயிட்ட இந்த மாதிரி அரசர்கள் நம்மளோட நாட்டை ஆண்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். இந்த காளிங்கராயன் அணைக்கட்டு பற்றின நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் வந்துருக்கு. அதோட லிங்க்ஸை இதே டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். பவானி கூடுதுறையிலேருந்து அந்தியூர் போகிற வழியில் இருக்குது இந்த அணைக்கட்டு. நம்ம அந்தியூர் போகிறதுக்கு முன்னாடி இந்த அணைக்கட்டில் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம். இல்லை நீங்கள் வீக்கெண்டில் இருக்கீங்க, டைம் இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் தாராளமாக குளிச்சுட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு கூட நீங்கள் உங்கள் வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த அணைக்கட்டை கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அடுத்தது நம்ம இங்கேருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்தியூர் நோக்கி கிளம்பிட்டோம். இந்த அந்தியூரானது ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் நடக்கக்கூடிய குருநாத சுவாமி கோவில் திருவிழா, அதுக்கப்புறம் அங்கே நடக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற குதிரை சந்தைக்கு ரொம்பவுமே பேர் போனது.
இந்த அந்தியூர் மலை கிராமம் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கிற ஒரு சின்ன அதிகம் அறியப்படாத ஒரு மலை கிராமம். இந்த மலை கிராமம் பார்த்திங்கன்னா ஈரோட்லேருந்து மைசூர் போகிற வழியில் அமைஞ்சிருக்கு. கர்நாடகா பார்டருங்கிறதுனால இங்கேருந்து நம்ம ஒரு 18-20 கிலோமீட்டரில் கர்நாடகாவை ரீச் பண்ணிடலாம் அந்தியூர்லேருந்து. இந்த அந்தியூரில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது குருநாத சுவாமி கோவில் திருவிழா தான். நம்ம இன்றைக்கி அங்கே போகலை, அதுக்கு பதிலாக நம்ம அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தேவர்மலை அப்படிங்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். இருந்தாலும் நம்ம அந்தியூர் உள்ளே போயிட்டு அந்த கிராமம் எப்படி இருக்குது, அங்கே என்ன விவசாயம் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான வெதர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம தேவர்மலைக்கு கிளம்ப போகிறோம். இந்த அந்தியூரானது கடல் மட்டத்திலிருந்து ஒரு 850 அடி உயரத்தில் இருக்கிறதுனால இங்கே வெப்பநிலை எப்போவுமே மிதமானதாகவும் இருக்கிறது. அதே மாதிரி குளிர்காலத்தில் ரொம்ப குளிரும் இல்லாமல் இது ஒரு நல்ல ப்ளசண்ட்டான வெதராக எல்லா காலத்துலேயும் இருக்குங்க. அதே போல் மழைக்காலங்களில் மிதமானதுலேருந்து அதிகமான மழை பொழிவு வரைக்கும் இங்கே இருக்கக்கூடும். சீசனை பொறுத்து அது மாறுபடுதுன்னு சொல்கிறாங்க. மழை இங்கே தாராளமாக இருக்கிறதுனால இங்கே அதிகமாக வெத்தலை, அதுக்கப்புறம் மக்காச்சோளம், கரும்பு போன்ற பயிர்கள் இங்கே அதிகமாக பயிரிடுறாங்க. தமிழ்நாடு, கர்நாடகா இந்த மாநிலங்களுக்கு இடையேயான ரோடு ரொம்ப பெரிய அளவில் பழுது இல்லாமல் நீட்டாகவே இருந்தது. எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரோடு நல்லாவே இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அந்தியூரில் இருந்து தேவர்மலை போகிற ரோடு ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கே போக முடியுது. தேவர்மலை போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய தாமரை குளம் ஒன்று இருக்குது. அது அந்த ஊர் பேரே வந்து தாமரை கரை. குளம் ஃபுல்லாக தாமரை செடிகளால் ஃபுல்லாக நிரம்பி இருந்தது. அங்கங்கே ஒரு சில தாமரை பூக்களையும் பார்க்க முடியுது. அது
தாமரைக்கரையிலேருந்து கிளம்பி அடுத்தது நம்ம தேவர்மலை நோக்கி பயணம் ஸ்டார்ட் பண்ணோம். வழியில் ஈரட்டி, கடையிரட்டி அந்த மாதிரி நிறைய ஊர்கள், சின்ன சின்ன ஊர்கள்லாம் வந்தது. என்னதான் நெடுஞ்சாலைத்துறை இந்த ஊரெல்லாம் மறந்திருந்தாலும் போக்குவரத்து துறை இந்த ஊர்களெல்லாம் மறக்கலை. ஒரு நாளைக்கு 2லேருந்து 3-4 தடவை வந்து இந்த ஊருக்கு பேருந்து வசதியும் இருக்குது. ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த ஊர்களுக்கு வரணும்னு நினச்சி கிளம்புனாலும் உங்களுக்கு கார் ஓட்டுறதுல, பைக் ஓட்டுறதுல நல்ல அனுபவம், ஆஃப் ரோட் நிறைய ஓட்டுருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் உங்களோட சொந்த வாகனத்தில் வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பவானியிலேருந்து நேரடியாக இந்த ஊர்களுக்கு பேருந்து வசதி இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தியே இங்கே வந்துட்டு தாராளமாக போக முடியும். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதில் இந்த ரோடுகளில் அதிகமாக வந்து மனித நடமாட்டம் அவ்வளோவா கிடையாது. நம்ம மற்ற மலை கிராமங்களில் இருக்கிற மாதிரி ரொம்ப குறைவாகவே வந்து இங்கே வாகன போக்குவரத்து, மனித நடமாட்டமும் இருக்குது. என்னதான் ரோடு மோசமாகவே இருந்தாலும், நம்ம வண்டி ஓட்டுறதுல கவனம் ஃபுல்லாக இருந்தாலும் கூட இந்த நில அமைப்பு, அதாவது லேண்ட்ஸ்கேப் வந்து நம்மளை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணி நம்மளை ரொம்ப ஸ்லோவாக தான் வண்டி ஓட்ட வைக்குதுன்னு சொல்லணும். நீங்கள் இந்த இயற்கையை ஃபுல்லாக சுற்றி சுற்றி ரசிச்சுக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃப் ரோடு வந்து பெரிய தொந்தரவாக தெரியாது. வழியில் அங்கங்கே சின்ன சின்ன பாலங்கள் வேலை நடந்துகிட்டு இருந்ததுனால ரூட்டை வந்து சின்ன சின்னதாக டைவர்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து பத்திரமா நம்ம க்ராஸ் பண்ணி நம்மளோட தேவர்மலைக்கு போயிட்டுருக்கோம்.
மட்டும்தான் அதிகமாக இங்கே பயிராகுது. இதுவே மலை அடிவாரமாக இருந்தால் நம்ம வர வழியில் அந்தியூர் பார்த்தோம், அந்த வழியில் பார்த்தீங்கன்னா வாழை அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணுற பயிர்கள்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே பெய்கிற மழை அப்படியே வந்து அருவி நீரோட வழியாக கீழே தான் போய் சேருது. இங்கே இருக்கிற தண்ணி வந்து நம்மளால் ரொம்ப அளவாக தான் யூஸ் பண்ண முடியும். வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. दो किलोमीटरன்னு ரொம்ப தூரம் வந்துட்டோம். இந்த ரோடு தானே? எக்ஸ்கியூஸ் மீக்கா, பார்க்குறாங்க பாருங்க, பார்க்குறாங்க மறைச்சிச்சு நாங்கள் ஒரு தாத்தா உட்காந்துட்டு இருக்காரு. தாத்தாவா பாட்டியா? நல்லா பாரு. அப்படியே கேட்டு பார்க்கலாம். அம்மா தேவர் மலை மேலே. சரி சரி. ரொம்ப டஃப்பான ஆஃப் ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணி ஒரு வழியாக நம்ம தேவர்மலை கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இந்த தேவர்மலை கோவிலோட வரலாறு சுமார் 850லேருந்து 900 வருஷங்களுக்கு முன்னாடி இது வந்து சோழர்கள் காலத்து கோவில் அப்படின்னும் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த கோவில் நம்ம போன டைமில் சீரமைப்பு பணிகளுக்காக வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இதனுடைய சுற்றுச்சுவர் கட்டுமான பணி வந்து நடந்துகிட்டு இருந்தது. அங்கே இருந்த ஒரு சிலர்கிட்ட நம்ம கேட்டோம். இந்த கோவிலுக்கான முழு கட்டுப்பாடும் இப்போ வந்து அறநிலையத்துறைக்கிட்ட தான் இருக்குது.
அங்கே இருக்கிறவங்க இதுக்கான கைங்கரியம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த கோயிலை பராமரிச்சிட்ருக்காங்க. ஒரு வழியாக நம்மளோட இந்த தேவர்மலை பயணத்தை முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த அந்தியூர் பயணம் பர்சனலாக எனக்கு ரொம்பவே மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்துன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி இன்னொரு அட்வென்ச்சரஸான சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக ஃபன்னாக ஜாலியாக இருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.